விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் ஆண்டவரிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஏனோக்கை குறித்து ஒரு 3 காரியங்களை பார்க்குறோம். ஏனோக்குடைய விசுவாசத்தை குறித்து ஒரு 7 விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் மட்டுமே அவருடைய விசுவாசத்தை குறித்து 3 விஷயங்களை பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஆண்டவரிடத்தில் நல்ல சாட்சி பெற்றார். இதில் 2 விஷயங்களை நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற விஷயம், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார் என்ற விஷயம் ஏற்கனவே தியானிச்சிட்டோம். இன்னைக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றான். நல்ல சாட்சி கடவுள் கொடுத்துருக்கார் அவனை குறித்து. இதுதான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். நம்மை குறித்து யார் என்ன சாட்சி சொன்னாலும், நம்மளை பற்றி எவ்வளோதான் புகழ்ந்து பெருமையாய் சொன்னாலும், ஆண்டவருடைய சாட்சி தான் மேன்மையான சாட்சி, உண்மையான சாட்சி, கிரேட்டர் விட்னஸ். பைபிளில் ஆண்டவரால் சாட்சி பெற்ற ஒரு 7 பேரை பற்றி இன்றைக்கி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு 7 பேரை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கார். ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது நோவா. நோவாவை பற்றி ஆண்டவர் சாட்சி சொன்னார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் நோவாவை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாருன்னா, இந்த சந்ததியில் நீ ஒருத்தன் தான் நீதிமானாக இருக்கிற என்று சாட்சி சொல்கிறார். அப்படியானால் இங்கே நோவா ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ நீதிமானாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். நோவா எந்த அளவுக்கு நீதிமானாய் வாழ்ந்தார் என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டு இருந்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீதியாய் வாழறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டு இருப்பார். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வச்சிருக்கலாம், சர்ச்சுக்கு வந்துன்னு போயிருக்கலாம். நீதியாய் வாழறோமா? நம்முடைய நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்குது என்று ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். நாம் எப்படிப்பட்ட நீதியோடு வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் படித்தா நமக்கு புரியுது. அங்கே சொல்லுவார் ஆண்டவர், உங்களுடைய நீதி இந்த பரிசேயர்கள் சாஸ்திரிகள் போன்ற நீதியாக இருக்கக்கூடாது. அவங்கள விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். அவங்கள விட உங்களுடைய நீதி அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியும்னு சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட நீதிமான்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் என்றால், பரிசேயர்கள் சாஸ்திரிகளைப் போல நீதிமான்கள் அல்லாமல் அவங்கள விட அதிகமான ஒரு நீதியோடு வாழணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, அவங்களுடைய நீதி எப்படிப்பட்ட நீதி? அவங்களுடைய நீதி எப்படிப்பட்டதுன்னு ஒரு 5 விஷயங்களை சொல்கிறேன். நிறைய சொல்லலாம், ஒரு 5 விஷயங்களை சொல்கிறேன். அவங்களுடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, அவங்களுடைய பக்தி வாழ்க்கையை மற்றவங்க பக்தி வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்கள விட நான் பெற்றேன்,
இந்த பக்தியில், இந்த விசுவாசத்தில், இந்த சர்ச்சுக்கு வர்ற விஷயத்தில், ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற விஷயத்தில் அவங்கெல்லாம் நம்மளை விட கம்மி தான், அவங்கள விட நாம் பெட்டரு அப்படின்ட்டு நினைக்கிற நினைப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18:11 ஒரு பரிசேயன் அடுத்தவனுடைய வாழ்க்கையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அங்கே ஜெபம் பண்ணுறாரு. நமக்கு அந்த மாதிரி நீதி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இந்த பரிசேயனை போல் உங்களுடைய பக்தி மற்றவங்க பக்தியோடு ஒப்பிடக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் மற்றவங்களுடைய விசுவாசத்தோடு ஒப்பிடக்கூடாது, உங்களுடைய ஒழுக்கம் மற்றவங்களுடைய ஒழுக்கத்தோடு ஒப்பிடக்கூடாது, உங்களுடைய குடும்பம் மற்றவங்க குடும்பத்தோடு ஒப்பிடக்கூடாது. மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்களோட நான் பெட்ரு, அவங்களோட நான் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது சரியான நீதி இல்லை. அப்போ நம்ம எந்த மாதிரியான நீதியில் வாழணும்? பைபிள் எந்த நீதியின்படி வாழணும்னு சொல்லுதோ அந்த நீதியின்படி நம்ம வாழணும். பரிசேயர்களுடைய நீதி எப்படிப்பட்டது என்றால், மற்றவங்களுடைய விசுவாசத்தோடும் பக்தியோடும் வாழ்க்கையோடும் ஒப்பிடுகிற ஒரு நீதியாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, ரெண்டாவது இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க எங்கே போனாலும் கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. எங்கே போனாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், ஒரு மீட்டிங்க்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள அங்கே எல்லாம் கௌரவப்படுத்தணும், மதிக்கணும். இவங்க போன உடனே சேரில் உட்காருங்க, வாங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப கனப்படுத்தணும். இப்படிலாம் யோசிப்பாங்க, பெருமையாக யோசிப்பாங்க. அதை பற்றி ஏசாமி சொல்லும்போது சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 23 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் இதை சொல்கிறாரு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் எங்கே போனாலும் தாழ்ந்து இருக்கணும். தாழ்மையுள்ள சிந்தையோடு தாழ்மையுள்ள நடக்கையோடு நாம் வாழணும். எங்கே போனாலும் நம்மளை ரொம்ப கௌரவப்படுத்தணும், என்னை ரொம்ப பெருமைப்படுத்தணும், இந்த யோசனை நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் இவங்க எப்படிப்பட்டவங்க இந்த பரிசேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மூணாவதாக அவங்க வெளியில் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். ஏசாமி அதை பற்றி சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 23:26 வெளியில் சுத்தமாக இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப பாவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் நம்முடைய நீதி அப்படி இருக்கக்கூடாது. வெளியிலையும் சுத்தமாக இருக்கணும், உள்ளத்துலேயும் வாழ்க்கையிலையும் சுத்தம் இருக்கணும். வாழ்க்கையில் சுத்தமாக இருந்தால் போதும், வெளியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட அப்படி கூட இருக்கக்கூடாது. வெளியிலையும் சுத்தமாக இருக்கணும், உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். அவங்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும்னா இதுதான். அப்படி இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்க சடங்குகள், சாங்கியங்கள், சம்பிரதாயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவாங்க. இதை பற்றி மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 4ஆவது வசனத்தில் பார்க்குறோம். உங்களுடைய நீதி அவங்களுடைய நீதியை விட அதிகமாக இருக்கணும்னு ஆண்டு சொன்ன என்ன அர்த்தம்? நாம் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் உலகத்தாருடைய பாரம்பரியங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சாங்கியங்களும் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறார். சரிங்களா? நான் சொல்கிறது என்னமோ சொல்லினே தான் இருக்கிறேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுனே தான் இருக்கிறீங்க. ஒரு சிலர் நம்ம சர்ச்சில் நான் சொல்கிறது என்னமோ சொல்லினே தான் இருக்கிறேன், நீங்கள் செய்கிறது செஞ்சுனே தான் இருக்கிறீங்க. எல்லோரும் இல்லை, நிறைய பேர் கண்ட்ரோல் ஆகிட்டீங்க. ஆனால் சில பேர் கண்ட்ரோல் ஆக மாட்டேன்றீங்க, ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதான் உங்களுக்கு அந்த சடங்குகள், அந்த சாங்கியங்கள், அந்த சம்பிரதாயங்கள் இந்துக்கள் உலகத்தார் செய்கிற மாதிரியே செய்யணும்னு உங்களுக்கு இஷ்டம், அதனால நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது பரிசேயர்களுடைய நீதி. உங்களுடைய நீதி அவர்களுடைய நீதியை விட அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கே வர முடியாதுன்னு ஏசாமி சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:20 என்பதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஐந்தாவதாக இந்த பரிசேயர்களுடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, காணிக்கைகளும் தசமபாகங்களும் கரெக்டாக தருவாங்க. ஆனால் விசுவாசத்தில், நீதியில், நியாயத்தில் எது நியாயமோ, எது விசுவாசமோ, எது பக்தியோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தில் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுப்பாங்களாம். வீட்டில் இருக்கிற ஆடு, மாடு, கோழி, நிலம் எல்லாத்துலேருந்தும் காணிக்கைகள் தசமபாகம் கொடுப்பாங்க. வாழைத்தோப்பு இருந்துச்சுன்னா அதில் தசமபாகம், தென்னந்தோப்பு இருக்குதுன்னா அதில் தசமபாகம், மாந்தோப்பு இருந்தால் அதுலேருந்து தசமபாகம், எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. ஆனால் நீதி, நியாயம், விசுவாசம் அந்த சப்ஜெக்டில் ஃபெயிலு.
ஆகவே எந்த மாதிரியான நீதியை நாம் ஃபாலோ பண்ணுறோம், பின்பற்றுறோம், கை கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நோவாவுடைய நீதியான வாழ்க்கையை பார்க்கிறார் ஆண்டவர். நோவாவுக்கு சொல்லுகிறார், நீதான் நீதிமான், இத்தனை பேரில் இந்த சந்ததியில் நீதான் நீதிமானாக நான் பார்க்கிறேன் அப்படின்கிறார். இப்போ மற்றவங்களையும் பார்த்துருக்கார் ஆண்டவர், அவங்க யாரும் நீதியாக வாழலை, இவர் மட்டும் வாழ்ந்திருக்கிறார். அதை ஆண்டவர் நோட் பண்ணியிருக்கிறார், அதை சொல்கிறார். அதனால் உங்களுடைய நீதியையும் என்னுடைய நீதியையும் ஆண்டவர் நோட் பண்ணி கொண்டிருக்கிறார், வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு பைபிள் சொல்கிற நீதியின்படி நம்ம வாழணும். ரெண்டாவதாக ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி சொன்னார் என்று பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து நற்சாட்சி சொல்கிறார். என்னாகும் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொன்னார்? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். மோசே குறித்து ஆண்டுடைய நற்சாட்சி என்னன்னு சொன்னால், மோசே உண்மையுள்ளவன், நம்ப தகுந்தவன், நம்பிக்கைக்குரியவன், ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வேறு என்ன வாட்ச் பண்ணுறாரு, என்ன நோட் பண்ணுறாருன்னா, நாமும் எந்த அளவுக்கு உண்மையாய் உத்தமமாக நடந்துக்கிறோம், வாழறோம் என்பதை ஆண்டவர் வாட்ச் பண்ணுறார், நோட் பண்ணுறார். சரிங்களா? இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள், என் வீடெங்கிலும் மோசே ஒருத்தந்தான் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் கவனிச்சிருக்காரு, மோசேயை குறித்து சாட்சி சொல்கிறார். மோசே ஒருத்தர் தான் உண்மையுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய உண்மை, நம்முடைய உத்தமத்தை ஆண்டவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மனசில் நினைத்தவர்களாக பயபக்தியோடு நாம் உத்தமமாய் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாய் உத்தமமாய் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு வஞ்சனை செய்யாமல் வேலை செய்ய வேண்டும். ஒரு அவசரத்துக்கு, ஒரு ஆபத்துக்கு கடன் வாங்குகிறோம் என்றால் அதை திருப்பி கொடுக்குறதுல உண்மையாய் உத்தமமாய் நடந்துக்கணும். வாங்கும்போது ஒரு பேச்சு, கொடுக்கும்போது வேறு மாதிரி பேச்சு. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனை கேட்குறான், ஏன் அடிக்கடி வீட்டாண்ட வர்றேன்? நான் எத்தனை முறை வந்தேன் உங்கள் வீட்டாண்ட? ஒரே முறை தானே வந்தேன், நீ ஏன் அடிக்கடி வர என் வீட்டாண்டன்னு கேட்குறான். இவன் போய் கேட்டுருக்கிறான், கடன் கொடுத்துருக்கிறாரு, வாங்கிட்டான். இவன் கொடுக்க மாட்டேன்றான். அவன் கடன் கொடுத்தவன் வர மாட்டானா? உனக்கு சூடு சொரணம் இல்லையா? ஏன் அடிக்கடி என் வீட்டாண்ட வரேன்னு கேட்குறான் கடன் வாங்கினவன். இதெல்லாம் எவ்வளோ அநியாயம். வாங்குறப்போ எவ்வளோ தாழ்மையாக வாங்குகிறோம், கெஞ்சு வாங்குகிறோம், அவங்களே உருகி போகிறாங்க, அந்த அளவுக்கு பேசுகிறோம். கொடுக்குறப்போ சொன்னபடி கொடுக்கணும், கொடுக்க முடியாவிட்டால் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், டைம் வாங்கிக்கணும். சும்மா அவன் தொந்தரவு பண்ண, அதெல்லாம் நல்லா இல்லை. வாங்கினவங்க கொடுத்தவங்களுக்கு வார்னிங் கொடுக்கறது ரொம்ப தப்பு இதெல்லாம். அதனால் கொடுக்குற வாங்குகிற இடங்களில் உண்மையாக உத்தமமாக நம்பிக்கையுரியவங்களாக இருக்கிறோமா? வீட்டில் மனைவினிடத்தில் உண்மையாக உத்தமமாக நடந்துக்கிறோமா? கணவனிடத்தில் உண்மையாய் உத்தமமாய் நடந்துக்கிறோமா? என் செல்ஃபோன் நீ தொடாதே அப்படின்னு மனைவி சொல்கிறான்னா, என் செல்ஃபோனை நீ தொடாதே அப்படின்னு கணவன் சொல்கிறான்னா, அது என்ன உண்மை, அது என்ன உத்தமம் இல்லைங்களா? எந்த தப்பு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உன் செல்ஃபோனுக்கு நீ லாக்கே போடக்கூடாது. அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம், அதுதான் நம்பிக்கைக்குரிய மனைவி. ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாஸ்வேர்டு. ஒவ்வொரு கதவாக திறந்து உள்ளே போகிற மாதிரி அத்தனை பாஸ்வேர்டு போட்டிருக்கிறாங்க. அப்போது அது என்ன உண்மை? இப்போ கணவன் இடத்துல உண்மையாக நடந்துக்கிறவங்க அது மாதிரிலாம் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு இதுக்கு லாக் பண்ண மாட்டாங்க.
ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் உத்தமம். ஆகவே உண்மை உத்தமமாய் மனைவி கணவனிடத்தில், கணவன் மனைவியிடத்தில், பிள்ளைங்க பெற்றோரிடத்தில். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஞாபகம் எடுத்துக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களை உங்கள் பெற்றோர் நம்புகிறாங்களா? நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா உன்னை நம்பணும். நீ ஃபோன் வந்துச்சுன்னா வெளியில் ஓடுறேன்னாக்கா, அப்போல்லாம் ஃபோன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஓடியாருவாங்க. எப்போ? செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் ரிங் ஆச்சுன்னா வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் உள்ளே ஓடியாருவாங்க. இப்போ ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் எடுத்து வெளியே ஓடுறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா உங்கள் அம்மா அப்பா எதிரில் நீ பேசு. ஃபோன் வந்தால் இதை எடுத்து நீ வெளியில் ஓடுறேன்னாக்கா அப்போ நீ அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இல்லை. சரிங்களா? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உண்மையாய் உத்தமமாய் நடந்துக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், வேலை செய்கிறவங்க அதிகாரிகளுக்கும், கவர்மெண்ட்டுக்கு கூட நம்ம உண்மையாக இருக்கணும். செலுத்த வேண்டிய வரிகள் எல்லாம் செலுத்துறதுல உண்மையாக இருக்கணும். இப்படியாக மோசே குறித்து ஆண்டவர் நற்சாட்சி சொன்னது போல நம்மையும் குறித்து சாட்சி சொல்லுவார். மோசேயை கர்த்தர் கவனித்தது போல நாமும் எந்த அளவுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிறோன்னு நம்மையும் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணி ஆண்டுடைய பார்வையில் உண்மையாய் உத்தமமாய் வாழணும். அப்போ தான் ஆண்டவருடைய தயவு, இரக்கம், சரீர சுகம், நீண்ட ஆயுசு, ஆண்டுடைய கிருபை எல்லாமே கிடைக்கும். இதுக்கு வசனாதாரம் சொல்கிற பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா, அவருக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு. அவர் மரிக்கிற நேரம் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லிட்டார், இந்த கேன்சர் வியாதியோட உன்னுடைய நாட்கள் முடிவு பெறும். நீ வீட்டை ஒழுங்குபடுத்திக்கோ. யார் யாருக்கு என்ன சொல்லணுமோ, என்னென்ன எழுதி வைக்கணுமோ, யார்கிட்ட என்னென்ன பேசி என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணிடு என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். தீர்க்கதரிசியும் வந்து சொல்லிட்டார், ஐயா ஆண்டவர் இந்த மாதிரி சொல்ல சொன்னார், உங்களுக்கு இந்த வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்நாள் முடிய போகுதான், வீட்டை எல்லாம் செட்டில் பண்ணிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார். அப்போ எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுறார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். வியாதியை சுகமாக்கினார், இரக்கம் செய்தார், கிருபையை கொடுத்து அவரை வாழ வைத்தார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் எவ்வளோ உத்தமமாக உண்மையாக வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும் இல்லை, எனக்கு இரக்கம் செய்யக்கூடாதா, என்னை சுகமாக்கக்கூடாதா அப்படின்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவருடைய வியாதியை சுகமாக்கினார், கிருபையை கொடுத்தார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார், அவரை இன்னும் ஆளுகை செய்வதற்கு அவகாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். சரிங்களா? ஆண்டவரே நீங்களே யோசிங்க, உமது பார்வையில் நான் எவ்வளோ உண்மையாக உத்தமமாக வாழ்ந்தேன், எனக்கு கிருபை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டுடைய பார்வையில் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்தால் உங்கள் வியாதிகள் சுகமாகும், உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடும், உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார், ஆண்டவர் உங்கள் மேலே இறக்கப்பட்டு உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். அதனால் உண்மையும் உத்தமமாய் நாம் வாழணும். ஆண்டவர் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கார், நோட் பண்ணிட்டு இருக்கார். நம்மை குறித்தும் கூட ஆண்டவர் அந்த சாட்சி சொல்லணும், இந்த என் மகன், இந்த என் மகள் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். அதனால் நாம் உண்மையும் உத்தமமாய் மோசேவை போல வாழ்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் சரீர சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. 3வதாக ஆண்டவர் ஒரு 100க்கு அதிபதியை குறித்து சாட்சி சொன்னார். 100க்கு அதிபதி
அவரை பற்றி சாட்சி சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே இல்லையே அப்படின்றார். 100க்கு அதிபதி, மிலிட்ரியில் பெரிய ஆஃபீஸர். அவங்க வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். ஏசாமிக்கிட்ட வந்து இவர் ஜபம் பண்ணுறார். ஏசாமி சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேன்றாரு. 100க்கு அதிபதி, ஆண்டவரே என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வரணும், தேவையில்லை, உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா வல்லமே இருக்குது, நீங்கள் ஒரு வார்த்தை இங்கே நின்று சொன்னாவே என் வேலைக்காரன் வீட்டில் சுகமாயிடுவான் அப்படின்னு இவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு தான் ஏசாமி ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்களுக்குள்ளே கூட பார்க்கலையே அப்படின்றார். அப்போது இவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நற்சாட்சி சொல்லுகிறார். இவருடைய விசுவாசத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, விசுவாசத்தில் ஒரு அறிக்கை இருக்கிறது. விசுவாசத்தில் அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன். என்ன அறிக்கைன்னா, நீங்கள் இங்கே ஒரு வார்த்தை சொன்னாலே என் வீட்டில் இருக்க வேலைக்காரன் சுகமாயிடுவான், அதுதான் விசுவாச அறிக்கை. நீர் எல்லா அதிகாரம் உள்ளவர், எல்லா வல்லமை உள்ளவர், ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அதுதான் விசுவாச அறிக்கை. அருமையான கற்றுப்பிள்ளை, நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறோம், விசுவாசம் இருக்குது, அறிக்கை இல்லை. விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. விசுவாச அறிக்கைன்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறோன்னா, இது நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்க, இது நிச்சயமாக எனக்கு செய்வீங்க, நிச்சயமாக எனக்கு நடத்துவீங்க, உம்மால் முடியாதில்லை, உம்மால் முடியும், நீங்கள் செய்ய முடியும், நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு விசுவாசத்தை அறிக்கை செய்து ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணுற அந்த ஜெபம் முக்கியமான ஒரு ஜெபம். நமக்கு நம்ம கண்ணை மூடி எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார், ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கொடுப்பார். 1 யோவான் 5:14 அது இருக்குது. ஆண்டவர் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ நம்ம கேட்குற ஒரு விஷயம் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு தரப்போகிறாரு. கேட்கும் பொழுது நாம் வசனத்தின்படி கேட்குறோம், சத்தியத்தின்படி கேட்குறோம், ஆண்டோட சித்தத்தின்படி கேட்குறோம். ஆகையினால நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பாரு என்று அந்த விசுவாசத்தை வாயின் வார்த்தைகள் மூலமாக அறிக்கை செய்யணும். ஆண்டவரே உம்மால முடியும், இது எனக்கு கிடைக்கும், இது நீங்கள் தருவீங்க அப்படின்ட்டு விசுவாச அறிக்கையோடு ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்குறார். இதே போல் தான் ஒரு குஷ்டரோகி ஏசாமிகிட்ட வந்தான். ஒரு குஷ்டரோகி ஏசாமிகிட்ட வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே முடியும். அதுதான் விசுவாச அறிக்கை. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். ஒரு நேரத்தில் ஏசாமியே கேட்குறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 2 பிளைண்ட் பீப்புள், குருடர்கள் ஏசாமிகிட்ட வரும்போது, நான் சுத்தமாக்க முடியும், சுகமாக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்குறார். அவன் வாயால் அவன் சொன்ன பிறகு தான் சுகமாக்குறார். 9ஆம் அதிகாரத்தில் 28, 29வது வசனத்தில். ஆகவே நமக்கு ஒரு ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னால் கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே இது உம்மால முடியும், வசனத்தின்படி இப்படி இருக்கிறதுனால இது எனக்கு கிடைக்கும், எனக்கு செய்வீங்க அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஜெபம் பண்ணுறோம், பார்க்கலாம், எல்லாம் ஆண்டவர் சித்தம், கிடைக்குமோ கிடைக்காதோ பார்க்கலாம் அப்படின்னா எப்படி? அது லாட்டரி சீட்டு விசுவாசம். அது லாட்டரி சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு, லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கிறேன், பார்க்கலாம், நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த கதை. அப்படி இல்லை, வசனத்தின்படி ஜெபம் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். உம்மால முடியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை இப்படி கொடுத்துருக்குறீங்க, அதனால இது எனக்கு நடக்கும், இது செய்வீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மகிழ்ச்சியோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு முடிக்கணும். கிடைக்குமோ கிடைக்காதோ பார்க்கலாம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அதை மாதிரி இருமனம் உள்ளவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தில் பக்தியில் ஸ்டடியாகவே முடியாது, நிலையற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு யாக்கோபு 1:8 இருக்குது.
அதனால் ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்த விசுவாசமும் கூட, அந்த ஜெபமும் கூட வசனத்தின்படி வாக்குத்தத்தங்களின்படி இருக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி இது நீங்கள் செய்வீங்க என்று நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்ட்டு விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தர் செய்வார். 4வதாக, இயேசு சாமி ஒரு விதவையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஒரு விதவை, அந்த விதவை ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. காணிக்கை பெட்டில் எல்லாரும் காணிக்கை போட்டுட்ருக்குறாங்க. மார்க்கு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும் காணிக்கை எல்லாரும் போட்டுட்ருக்குறாங்க. ஆண்டவர் இந்த காணிக்கை பெட்டியான உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு வசனம். அப்போ இந்த அம்மா போடுற காணிக்கை பற்றி ஆண்டவர் அங்கே பாராட்டுறாரு, சாட்சி சொல்கிறாரு. இந்த அம்மா 2 காசு இருந்திருக்குது, அந்த 2 காசு மட்டும் போட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 43 காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். மற்றவங்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து காணிக்கை போட்டாங்க. இந்த ஏழை விதவை ஜீவனுக்கு உண்டானதெல்லாம், அப்படின்னா நம்ம புரியும்படி சொல்லணும்னா சாப்பாட்டுக்காக வச்சுருந்ததெல்லாம் அது கூட கொண்டு காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருந்தார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, கடவுளுக்கு நாம் அவர் சந்தோஷப்படுற மாதிரி காணிக்கை கொடுக்குறோமா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. காரணம், இந்த அம்மாவுடைய காணிக்கை ஆண்டவர் பார்த்துட்டு மெச்சிக்கொள்கிறார் பாருங்கள். அதுபோல் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். கடவுள் சந்தோஷப்படுற மாதிரி காணிக்கையில் போடுறோமா என்பது முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் இந்த தசம பாகத்தை பற்றி சொல்லும்போது, உங்கள் தசம பாகங்களை சபையில் குறையில்லாமல் எல்லாத்துக்காக அது பயன்படணும், சபைக்கு தேவ ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். மல்கியா 3:10. லேவியர் ஆகமத்தில் 27:30 தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அப்படின்னு இருக்குது. நெகேமியா 10:35 நாங்கள் வருஷந்தோறும் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தினுடைய முதல் பலனை, விருட்சங்களுடைய கனிகள், எல்லாம் மரத்தில் காய்க்கிற எல்லாம் கனிகள் இருந்தும் கொண்டு வரவும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே முதற் பேர்களையும், ஆடு மாடுகளில் முதல் ஜீவன்களையும், தலையீற்றுகளையும் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஆசாரியத்திற்கும் கொண்டு வர வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ முதற் பலனுனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு சம்பளம், தோட்டத்தில் வர்ற முதல் பழங்கள், நிலத்தில் வர்ற முதல் கோதுமையோ அது நெல்லோ அதெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். அப்படி தானே பைபிள் சொல்லுது. கடவுளுக்கு நம்ம கொடுக்குறத பார்த்து கடவுள் சந்தோஷப்படுறாரா? கடவுள் சந்தோஷப்படும்படி, கர்த்தர் நம்மை பார்த்து பாராட்டும்படி நாம் அவருக்கு கொடுத்துட்ருக்குறோமா என்பது முக்கியம் ஆச்சுங்களா. இப்போ அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் என்னத்துக்கு சந்தோஷப்பட்டார்னா, அந்த அம்மா பாரு எவ்வளோ தியாகமாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எப்போவுமே ஆண்டுடைய நாமத்தினால கொடுக்குறதா இருக்கட்டும், ஆண்டவர் கொடுக்குறதா இருக்கட்டுங்க, கடவுளுக்காக நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன செலவு பண்ணுறோமோ, அந்த விஷயத்தில் கடவுள் யாருக்கும் கடங்காரராக இருக்க மாட்டார். மற்ற விஷயங்களெல்லாம் ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்த்து செய்கிறாரு, நம்முடைய ஒழுக்கத்தை பார்த்து செய்கிறாரு, நம்முடைய உண்மையை பார்த்து செய்கிறாரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் நாம் கடவுளுக்கு கொடுத்தா அதை மட்டும் ஆண்டவர் வச்சுக்கிறது இல்லை. யாருக்கும் கடங்காரனா ஆண்டவர் இருக்கிறது இல்லை. அதனால் அருமையான கருத்து, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது கடவுள் பார்க்குறாரு. ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி நாம் காணிக்கை பெட்டியில் போடுறோமா, ஆண்டவருக்கு கொடுக்குறோமா என்பதை யோசித்து செய்தால் நம்மக்கிட்ட வாங்கிட்டு மறுபடியும் நமக்கே ஆண்டவர் பல மடங்களை தருவார். இந்த ஒரு அனுபவமும் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.